வணக்கம் தலைவா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023லேருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளிகேஷன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,80,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணி வெளியிட கிடையாது இன்டர்வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வருமா வராதா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2023 விண்ணப்பம் செய்யலை. இப்போ 2025 விட்டாங்க பாருங்கள். 2024 லாஸ்ட்டில் டிசம்பரில் அதுதான் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு எப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரணும் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் வர கிடையாது. ஆனால் வரலனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட தரப்பில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்போ இன்டர்வியூ வச்சாலும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு ஜாப் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூ எப்போ வேணாலும் வரட்டும், நான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலையே பட கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். எப்போ வந்தாலும் சரி நாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம். 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷன் மேல் டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு டென்ஷன் தேவையில்லை. நாம் எதுக்கு டென்ஷன் பண்ணோம்? நாம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரட்டும், அது எப்போ வேணாலும் வரட்டும். அதே மாதிரி அது இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா நாம் ப்ரிப்பேராக பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கோயில் மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கக்கூடிய கோயில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். எப்போ இன்டர்வியூ வந்தாலும் நாம் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம். இப்போ உடனே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சா நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிங்களா, கேட்கக்கூடிய கேள்விக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதில் தருமா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இந்த பழனி முருகன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட கேள்வி பதில் பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, முக்கியமான கொஸ்டின். வாங்க நாம் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்காக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படும் முக்கியமான கேள்வி பதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் தெரியுமா? அவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்களா இல்லையோ, அதை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா பதில் தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இப்படி கொஸ்டின் கேட்டாங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் தெரியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்காம எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின் கேட்டது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புது புது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா பயனடைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1960 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா செயல்பட தொடங்கியது. முன்னதாக பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டில் இந்து சமய அறநிலைத்துறை வாரியம் நிறுவப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை வாரியம் பார்த்தீங்கன்னா எப்போ நிறுவப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லணும்னா, 1925ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை வாரியம் நிறுவப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா செயல்பட தொடங்கியதுன்னு கேட்டாங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 1960 இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேதியில் செயல்பட தொடங்குச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 3-4 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கத்தோட A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமு கிடைக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி யூடியூப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணோம். நமக்கு பார்த்திங்கன்னா இத்தனை வேலை இருக்கும்போது உங்களுக்காக பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அதை கொண்டு வந்து போடுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா பல பேர் பல விமர்சனங்கள்ட்ட சொல்லலாம், இவங்க இன்டர்வியூவே வரல ஆனால் கொஸ்டின் போடுறீங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் விட்டு தள்ளிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகி போயிட்டே இருப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எப்போ வச்சாலும் நாம் பார்த்திங்கன்னா தயாராக இருந்து நாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.
இந்த இந்து சமயத்துறை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது, எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்து சமய திருக்கோயில்களின் நிர்வாகத்தை முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மேற்பார்வையிடவும் ஏற்படுத்தப்பட்டது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1925ஆம் ஆண்டிலே இந்து சமய திருக்கோயில் நிர்வாகம் தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பின்னர் இத்துறை 1959ஆம் ஆண்டு சட்டத்தின்படி நிறுவப்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1925 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1959 வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டு செயல்பட்டு வந்துக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் A to Z வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கேள்வி பதில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். எந்த ஒரு சார்ஜும் பண்ண கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பெறத்துக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வரும். பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிடையாது, இன்னும் நிறைய கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்து சமய அறநிலைத்துறை எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லலாம். இந்து சமய அறநிலைத்துறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மண்டலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்னா அது என்னென்ன மண்டலம்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், கோவை, திருநெல்வேலி, மதுரை, சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை, மயிலாடுதுறை, பழனி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 11 மண்டலங்களாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழனி முருகன் கோயிலுக்கும் போது பழனி முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுறதுனால இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எவ்வளோ கொஸ்டின் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லலாம். இந்து சமய அறநிலையத்துறையின் முக்கிய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களை பராமரிப்பதும் அவற்றின் சொத்துக்களை பாதுகாப்பதும் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாகன்னு ஆன்சர் சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது, அந்த கோயிலோட சொத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்தருக்கு சாமி கும்பிட வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வசதியுமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி இத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களின் நிர்வாகம், வாடகை நிர்ணயம், திருப்பணிகள், தணிக்கை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா கோயிலில் உண்டியல் வச்சாங்களாம், அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலோட நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கடை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டி வாடகை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கெல்லாம் வாடகை நிர்ணயம் செய்கிறது, திருப்பணி வந்து பார்த்திங்கன்னா கும்பேசாக இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சுன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் போட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறையோட பணிகள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா PK சேகர் பாபு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பல கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் இன்டர்வியூன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ப்ளேலிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு உங்களுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்து பயனடைங்க. இது மாதிரி பயனோட தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.